ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக என்னால் வீடியோ போட முடியல, பட் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்க எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மகாநதியில் ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் வந்து காவேரியை டீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ வந்து வெளியே வந்து காவேரி வந்து க்ராசரி ஷாப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து குடுக்குன்னு ஓடி போய் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி வந்து பயமுறுத்துறாங்க. அவங்க பயந்துட்டு, என்னங்க டக்குன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு, என்னை தவிர வேறு யார் வந்து அவங்ககிட்ட வந்து இப்படிலாம் பண்ணுவா, பண்ண விட்டுருவோம் நான் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மாதிரி ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. விஜய் வந்து சொல்கிறார், என்ன நீங்கள் தானுன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறியா, நம்ம சண்டையில் இருக்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு நீ இப்படி நடிச்சிட்டு இருக்கியா காவேரி அப்படின்னு. அவன் காவேரி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம என்றைக்கு வந்து மற்றவங்களோடதெல்லாம் யோசிச்சுருக்கோம், நம்ம உண்டு, நம்ம கற்பனை உண்டுன்னு தானே எப்போவுமே வாழ்ந்துட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்து சரி விடு, அதெல்லாம் விடு, இப்போ என்ன காவேரி என்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லி பேக் ஓடியில் இருக்கிறத செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காலிஃப்ளவரு மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே, செஞ்சு கொடுப்பீங்களா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்னது இது சின்ன குழந்தைங்க மாதிரி இவ்வளோ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, நான் இல்லைன்னு சொன்னேன், நான் இல்லைன்னு ஒன்று நீங்கள் என்னை விட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிகிட்ட கேட்குறாரு. காவேரி அதுக்கு உடனே சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு இல்லைங்க, நான் வந்து நர்மதாக்காக வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்ட விஜய் சொல்கிறாரு. அப்படிலாம் யார் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்போ வந்து நீ என்னை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி அப்ரூவர் ஆகிற அப்படி தானே, சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு காவேரியை இது பண்ணுறாரு, சமாதானப்படுத்துகிறாரு. தேன் மிட்டாய் பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏதோ கிடைச்ச கேப்பில் வந்து சோசியலிசம் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஏழைக்கேற்ற எள்ளூர் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன், எங்கள் மம்மி வந்து என்னை திட்டுவாங்க, இதை நான் இங்கே இருக்கிறத பேசுனதை பார்த்தாலே இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் வந்து அதுக்கு சொல்கிறாரு, ஏண்டி நான் உன் புருஷன், நான் பேசுகிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது, அத்தையை நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, அம்மா வேறு டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ விடு அப்படின்னு. அப்பப்போ இந்த மாதிரி வந்து பேசு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட சொல்கிறாங்க. வழியை விடுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்ல, இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரு உன்னை பார்க்கல பேசலன்னு சொல்லிட்டு நான் 4 கிலோ குறைஞ்சிட்டேன். பார்த்தாலே தெரியுது நல்லா 4 கிலோ குறைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இன்னும் எப்போ பார்த்தாலும் பிரியாணி ஸ்மெல் தான் வருது, நீங்கள் எங்கேயோ வந்துட்டு வேறு ஊரில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் தானே இருக்கீங்க, அந்த ஸ்மெல்லை வச்சே சொல்லிவிடுவோம், எப்போ பார்த்தாலும் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. விஜய் சொல்கிறாரு, ஆமாம் அது வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சாப்பாடு ஸ்ட்ரெஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்ருக்கேன், என்னோடய ஹெல்த்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, மெய்டு ஒன்று வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி, 10,000 கொடுத்து வச்சுக்க முடியாது அவங்களால, மெய்டு ஒன்று 10,000 கொடுத்து வச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து சும்மா இருக்காமல் நீங்களே வந்துடுங்களேன் உங்களுக்கு 50,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி, பார்த்தீங்களே உங்கள் பணக்கார புத்தியை நீங்கள் திரும்பவும் காட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி விஜய் வந்து இது பண்ணி பேசுகிறாங்க. விஜய் அப்படியே அமைதியாகிட்டார். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். என்ன புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் போட போகிறீங்களா, ஏன் அப்படின்னு உடனே விஜய் வந்து, ஆமாம் அக்ரிமெண்ட் தான் போட போகிறேன், 100 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட போகிறேன், இன்னும் உங்களோட அக்ரிமெண்ட் பற்றி போகல பார்த்தீங்களா அப்படின்னு. 100 வருஷத்துக்கு போட்டிருக்கு, அது உனக்கு தெரியல, நான் அக்ரிமெண்ட் போடுறது இப்போ உனக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட விஜய் சொல்கிறாரு. காவேரி வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம சாரதா அம்மாவும் குமரனும் போயிட்டு ஓனர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. யாரை பற்றி, விஜயை பற்றி. உள்ளே போனோன்னே உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு நம்ம ஹவுஸ் ஓனரு. எல்லாம் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க. குமரன் வந்து தயங்கி சொல்கிறாரு, விஜய் மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தாங்க பிரச்சனை அப்படின்னு. சாரதமாக என்ன தம்பி வள்ளுவதுக்குன்னு பேசிக்கிட்டு டைரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை அவரால் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, வெளியவே நின்றுக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் வெளியவே நின்றுட்டே இருக்கார், நாங்கள் எங்கேயுமே போக முடியல, நாங்களாம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. உடனே ஓனர் சொல்கிறாரு, அவரெலாம் அந்த மாதிரி கேரக்டர் இல்லையாம்மா, நல்லவர் தானே, அப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே, அவர் என்ன பிரச்சனை பண்ணார் சொல்லுங்கள் அப்படின்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்து ரொம்ப ராவடி கட்டிகிட்டு இருந்தார் இல்லைங்களா, அன்றைக்கி நானும் தான் குடிச்சிருந்தேன், நீங்கள் என்னையும் தானே அப்போ சொல்லணும், அப்படிலாம் எதுவுமே அவர் பண்ணலையம்மா, இது வெளியே வந்து நிற்கிறதுனால இது எப்படிமா நான் அவரை வந்துட்டு இது குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க. அவரை கொஞ்சம் அனுப்பிடுங்க வெளியில், அவரை கொஞ்சம் அனுப்பினா தான் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன், ஏதாவது வந்துட்டு குடும்பமாக பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அவரெல்லாம் அனுப்ப முடியாது,
நீங்கள் வேணால் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. உடனே வந்து அவங்க இன்னும் சொல்கிறாரு, இப்படி வந்து குறை சொல்கிறவா மத்தியில் எப்போவுமே குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்க, ஸோ நீங்கள் வேணால் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு. உடனே குமரன், இல்லை சார் பரவாயில்ல, தேங்க்யூ சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பொறுத்து அமைதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு மேலே வந்துடுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் உள்ள வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, என்ன இவங்க கம்ப்ளைண்ட் வந்து உள்ளே வந்துட்டு போகிறாங்களே, நம்ம அவரை போய் கேட்கலாம் அப்படின்னு. அவர் வந்துட்டு கேட்டவுடனே, என்ன மாமா, என்னை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஆமாங்க, உங்களை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அன்றைக்கி நீங்கள் வந்து இது பண்ணிங்களா, தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தீங்களா, அப்புறம் வெளியே போய் நின்றுட்டுருக்கீங்களா? நான் வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன்னா அப்போ அவங்களும் தானே வெளியே வந்து நிற்கிறாங்க, அவங்களும் தான் என் இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, வத்தல் காய போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, அப்போ நானும் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணுமாமா? அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் என்னை வந்து வெளியே அனுப்பிடாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 தரேன் அப்படின்னோன்னா அவர் அவங்க சொன்னார், ஐயோ எக்ஸ்ட்ரா ஒரு 5000 என்னம்மா கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க கரெக்டாக அதிகமாக தானே, இல்லை அதிகமாக தான் இருக்குது, சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்துட்டார் இந்த பக்கம். அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா குமரனும் கங்காவும் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கங்கா வந்து குமரனை சொல்கிறாங்க. குமரன் வந்து நீ சொல்லு கங்கான்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியும் காவேரியும் வேலை செஞ்சுட்டு, ஓ குட் நியூஸா, அப்போ நான் வந்து கொல்லுப்பேத்தியை பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு குஷி ஆகிட்டாங்க. காவேரியும் குஷி ஆகிட்டாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை சொல்லிவிட்டு கங்கா சொல்கிறாங்க, ஒரு கடை ஒன்று விலைக்கு வருது அத்தை, மெஷினில் நல்லாவே இருக்குது, பரவாயில்ல, கையில் வந்து காசு இருந்தாலும் செலவாயிடும், ஸோ நம்ம வந்து அந்த கடையை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அத்தைக்கிட்ட குமரன் கேட்குறாரு. அத்தை சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்கீங்களே தம்பி, எப்படி வந்து இன்னொரு கடையை வந்து ரன் பண்ண போகிறீங்க, அதுக்கே நீங்கள் ஒழுங்காக போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க, அத்தையும் சொல்கிறாங்க, 2 பேருமே சொல்கிறாங்க. உடனே குமரன் வந்து வேலைக்கு ஆள் வச்சு தான் அத்தை பார்த்துக்கணும், அப்புறம் வந்து பொட்டிக்கு வைக்கலான்ற ஒரு சின்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்காவும் ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டாங்க. காவேரி ஓ அப்படின்றாங்க. காவேரி சொல்கிறாங்க, ஓகே மாமா, அப்போ வந்து நீங்கள் டக்குன்னு போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருங்க, சூப்பர் ஐடியா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து ஆமாம் அத்தை, நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், அங்கேயும் ஆர்டர்லாம் கிடைக்கும் அப்படின்னு. பாட்டி வந்து சொல்கிறேன், குமரா உடனே வந்து அகலக்கால வைக்காதரா அப்படின்னு. கங்கா கோவப்பட்டு, எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி. பாட்டி உடனே ஏதாவது சொல்லிட்டா போதுமே, எல்லாருமே வந்துடுவீங்களே என்கிட்ட அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. அவர்லாம் நல்லா தெளிவாக முடிவு பண்ணி தான் இதில் இறங்கியிருக்காரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான்மா இறங்குறாங்க, அவரு வந்து துணிஞ்சு தான் இறங்குறாரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு இவ்வளோ வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் புரியுது. ஸோ அவருக்குள்ளே நிறையா இது இருக்குது, கண்டிப்பாக அவர் வந்துட்டு சக்ஸஸ் ஆவார் நான் நம்புறேன்னு சொல்லி நம்ம சாரதா அம்மாக்கிட்ட கங்கா சொல்கிறாங்க. உடனே அவங்க சரி எதுனாலும் சரி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கேட்குறாங்க, எப்படி மாமா இப்படிலாம் உங்களுக்குலாம் தோணுது அப்படின்னு. அது அப்படி தான், அந்த வீட்டில் இருக்கும்போது நான் வந்து விஜய் கூட வாக்கிங் போவேன்ல, அவர் சொன்ன ஐடியா தான் அப்படின்னு. உடனே எல்லாருமே அத்தை ஷாக் ஆகிட்டாங்க. உடனே பாட்டி வந்து அதை சமாளிக்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி உடனே மாமா கடைக்கெலாம் நேம்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா மாமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதுவும் ஆமாம், இன்னும் செலக்ட் பண்ணல காவேரி, அது நீயே செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு சூப்பராக செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு. உடனே குமரன் ஒரு 50,000 வந்து விளம்பரத்துக்கே செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி 50,000 விளம்பரத்துக்கேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நீ தானே சொன்ன அகலக்கலை வைக்கக்கூடாதுன்னு, எல்லாத்தையும் யோசிச்சு தான் 50,000 ரூபா கம்மி தான், அதனால தான் அதை செய்கிறான் அப்படின்னாங்க. அப்படியா, என்னென்னவோ பேசுகிற, முன்னெல்லாம் இப்படி இல்லையாடா அப்படின்னு சொன்னால் கங்கா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லை பாட்டி, அதனால தான் அப்படின்னு. உடனே பாட்டி, இந்த வீடு ரொம்ப ராசியாக இருக்குது, வந்ததுலேருந்து நல்லது மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பாராட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமாக இறங்கி அப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி மாமா வந்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே வந்து அதெல்லாம் விளம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் தேவைப்படுறாங்க காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. கேமராமேன்கிட்ட கேட்டுட்டேன், அவர் வந்து கேமராவோட வாடகை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா மாமா, சரி நம்ம அப்பள கம்பெனியில் வந்து ஆன்லைனில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மாடல் தேவைன்னு, ஸோ நமக்கு கிடைக்கும், ஓகே காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன், நீங்கள் வந்து டிசைனிங் பண்ணுறது மட்டும் பாருங்கள், மாடல் நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு ஓகே தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. காவேரி வந்து யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அமைதியாகிறாங்க காவேரி. உடனே வந்துட்டு கங்காயமும் சாரதாவும் உள்ளே போய் கிச்சனில் வந்துட்டு வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, நீ நினச்சது மட்டும் தான் நடக்கணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே இந்தாண்ட வந்து காவேரி, ஆமாம் நம்ம சொன்னோம்ல போஸ்ட் போட்டுட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இது லேடிஸ் ஃபிங்கரை வந்து வெட்டிகிட்டு இருக்கும்போது வெட்டிகிட்டு இருக்கும்போது கையை வந்து டக்குன்னு அந்த சுண்டு விரலை வந்து கட் பண்ணிக்கிட்டாரு. உடனே கட் பண்ணிக்கிட்ட வாட்டி அமைதியாக தான் இருக்கார். அதை ஒரு ட்ராமா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று கத்துறாரு. எல்லாருமே வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. இன்னைக்கு எபிசோடு முடியுது.
ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து குறை இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் தெரிவிங்க. ஓகே கைஸ், பாய்.